ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 18 இன்ச் ஆரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதில் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணிக்கோங்க. 4 லெக்ஸ் இருக்கும், 4மே மாட்டிக்கோங்க. இன்ச் ஸ்டாண்ட் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாக்ஸ் ஸ்டாண்ட் அண்டு ஆரி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்குன்றதுனால தான் இந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எல்லாராலும் வாங்கவும் முடியும், கம்மி ப்ரைஸில் இருக்கும். பிகினர்ஸுக்கு இதுவே ஓகே தான். ஃபிட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பிளாக் கலர் நாபியும் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் டைட் பண்ணிக்கோங்க. இன்ச் ஆரி ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா 18 இன்ச் ஆரி ஃப்ரேமே செக் பண்ணி வாங்குங்க. 16 இன்ச் மாற்றி வாங்கிட்டிங்கன்னா செட் ஆகாது. ஆரி ஃப்ரேமில் இதே மாதிரி நாடா சுற்றணும். அது நீங்கள் எடுத்தோன்னே சுற்ற வேணாம், 1 வீக்குக்கு அப்படியே போடுங்க. அதனால் கிளாத்து எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடா சுற்றுங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எப்படி நாடா சுற்றுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த நாடா சுற்றிருக்க ரிங்கு வந்து கீழே வச்சுட்டு மேலே கிளாத்து போட்டுட்டு ஏதாவது ஒரு கார்னரில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற வந்து இன்னர் ரிங், மேலே வைக்கிறது வந்து அவுட்டர் ரிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஹூக் இருக்கிறது வந்து அவுட்டர் ரிங். நான் இதில் வந்து டேப் சுற்றிருக்கேன். நாடா சுற்றுறதுனால ஏன் சுற்றுறோம், டேப் ஏன் சுற்றுறோன்ற நான் அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாகவே வச்சு போடுங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும்ல எதனால் நம்ம நாடா சுற்றுறோம் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு போடுங்க. இந்த இடத்துல டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா இழுத்து விடணும். வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நல்லா டைட் பண்ணணும். கிளாத்து எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஸ்டிச்சஸ் வரும். நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்கள். நான் உங்களை ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷனும் சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கிறலாம். என்ன டவுட் வந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளவுஸ் போட்டு கொடுக்கலாம். அடுத்தவங்களுக்கும் போட்டு கொடுத்து அதிலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி சுருக்கம் எதுவும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்துச்சுன்னா மறுபடியும் டைட் பண்ணுங்கள். நல்லா சுற்றி டைட் பண்ணுங்கள். கடைசியில் இப்படி தான் இருக்கும், சுருக்கம் இல்லாமல் டைட் பண்ணணும். நைட்டு தட்டி பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு வரும். அவ்வளோதான், எடுத்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் லைக் கொடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நீடில்லையும் நூல் சுற்றணும். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே போட்டு பாருங்கள். 1 வீக் கழித்து நூல் சுற்றுங்க.
அப்படியே போடுறதுக்கும் நூல் சுற்றுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம நூல் சுற்றி போடுறதுனால கை வேர்க்காமல் கொஞ்சம் ஸ்பீடும் வரும். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் சுற்றணும். அதை நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.